ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விதியை மாற்றும் வலிமை. பையன் ஒருத்தன் விளையாடி கொண்டிருந்தான். அவனுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோசியரோ, இந்த பையனுக்கு படிப்பே வராது, இவன் கல் உடைக்கத்தான் லாயக்கு, படிப்பிற்காக இந்த பையனுக்கு செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது அந்த பையனோட மனசுல ஆழமாக பதிஞ்சு விடுது. அவர் சொன்ன வார்த்தைக்காகவே அந்த பையன் கடுமையாக படிக்கிறான். 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்ணும் அவன் வாங்குறான். அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைக்குது. அதையும் நன்றாக படித்து முடித்து நல்ல ரேங்க்ல நல்ல பேரும் வாங்குறான். நெப்ராலஜியில மிகப்பெரிய மருத்துவராக ஆகி சொந்தமாக ஒரு மருத்துவமனையும் கட்டுறான் அந்த பையன். அவருடைய மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வர்றாரு. 30 வருடம் கழிச்சு அவருடைய கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை என்று மருத்துவம் பார்ப்பதற்காக தான் அங்க அவர் வந்திருக்காரு. அந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அந்த பெரியவருக்கு நன்றாக மருத்துவம் பார்த்து அவர் குணமடைந்து போகும்போது அந்த மருத்துவர்கிட்ட சென்று கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு. அதற்கு அந்த டாக்டர் சிரித்து கொண்டே சொன்னாரு, நான் 8 வயது இருக்கும்போது நான் ஒரு கல் உடைக்கத்தான் லாய்க்கி அப்படின்னு நீங்க கணிச்சு சொன்னீங்க. ஆனா அந்த கல் உங்க கிட்னில இருக்கும் அப்படிங்கிறது உங்களால கணிக்க முடியலையே அப்படின்னு சொன்னாரு அந்த டாக்டர். ஜோதிடத்துல கணிப்பது அனைத்துமே உண்மையாக இருக்கும் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருந்தா அந்த பையன் ஒரு சிறந்த மருத்துவராக ஆகி இருக்கவே முடியாது. நாம என்னவாக வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஜோதிடம், ஜாதகம் ஆகியவை நம்ம வாழ்க்கையை தீர்மானித்து விட போவதில்லை. நம்முடைய விதியையே மாற்றும் வலிமை நம்முடைய விடாமுயற்சிக்கு உண்டு. இதை நினைவுல வைத்து கொண்டு நல்லா உழைச்சு பாருங்க. ஜோதிடம், ஜாதகம், எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கணிச்சு கொள்றது தானே தவிர அதுதான் உண்மை அப்படின்றது ஆயிடாது. உங்க நோக்கங்கள் உங்க உழைப்பை நோக்கி சரியானதாக பயணம் பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா வந்தே தீரும். ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவரை பத்தி நாம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம். கண் தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத அவங்க தன்னுடைய வாழ்க்கையில போராடி மிகப்பெரிய வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க. அவங்க பல பேருக்கு உதாரணமாகவும் இருந்தாங்க. அவங்களுடைய உழைப்பு தான் வாழ்க்கையில அவங்கள அந்த உயரத்துக்கு கொண்டு போச்சு. அந்த மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையுமே. நம்மளுடைய உழைப்பு மட்டும் சரியா இருந்தா, நம்ம நோக்கங்கள் சரியாக இருந்தா நம்ம உயரத்தை கண்டிப்பாக அடைவோம். விதியை கண்டு பயப்படாதீங்க. ஜாதகத்தை பார்த்து உங்க வாழ்க்கைய முடிவு செய்யாதீங்க. உங்க உழைப்பை நம்புங்க. உங்க உழைப்பு சரியாக இருந்தா அதற்கான எதிர்காலம் உங்களை தேடி தானாகவே வரும். உங்களுக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி கிட்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.